கிரெடிட் கார்டு எல்லாம் வந்து அன்செக்யூர்ட் சார். எந்த வித அடிப்படை இல்லாமல் உங்கள் தகுதியை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறது சார். அதுக்கு தகுதின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபில் ஸ்கோர், உங்களோட ஒர்க்கிங் பண்ணுற கம்பெனியோட உங்களோட சேலரி, உங்களோட இன்கம் சார்ட், உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோ இதெல்லாம் பார்த்து தான் அந்த அன்செக்யூர்ட் தருவாங்க சார். ஹோம் லோன் பண்ணீங்கன்னா ஹோமோட மொத்த இதுவும் வந்து கண்ட்ரோல் எங்களோட இருக்கும். நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது செக்யூர்ட் லோன். மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் வந்து உங்களுக்கு இன்கம்மாக வருது, சோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 40,000 வரையும் நீங்கள் வாங்குறதுக்கு முழு தகுதி உங்களுக்கு இருக்குது சார். ஆனால் நீங்கள் 1 லேக்குக்கு வாங்கணும் போது நீங்கள் யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா இந்த தேவைகளும் இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமான்றது நீங்கள் திட்டமிடுங்க சார். வீட்டில் எல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. இந்த பணம் இந்த நேரத்துக்கு நான் வாங்குறது, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் வாங்குறது, என் லைஃப் லாங் என் கூட வரப்போ அடுத்த 3 வருஷத்துக்கு கமிட்மெண்ட்டாக இருக்கப்போ தெரிஞ்சு வாங்கினாங்கன்னா அவங்க பிரச்சனைக்குள்ளாக மாட்டாங்க. இன்னைக்கு எனக்கு சால் ஆகுனா போகணும், இன்னைக்கு அர்ஜென்ட்டுக்கு எனக்கு பணம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ நாளைக்கு அது மாறிடும், அந்த விஷயம் நடந்துடும் நினச்சி வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக நெருக்கடிக்கு உள்ளாவாங்க. நெருக்கடிக்கு உள்ளாகும் போது கூட இருக்கவங்க கூட உதவ மாட்டாங்க சார். உங்கள் ஆசைகளை தூண்டி விட்டு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பணத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. பட் சாய்ஸ் யுவர்ஸ் சார். நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகும்போது பணம்ன்ற விஷயம் கேட்டாங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது சார் பெட்டர். அதில் நாங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் ஆக்க முடியும். பட் அவங்களுக்கு அந்த திறமையும் குவாலிட்டியும் அவங்களுக்குள்ள நாங்கள் எதிர்பார்ப்போம் சார். அந்த திறமை தைரியமாக அவங்க இருந்ததுனா நாங்கள் தாராளமாக சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரையும் அது பேங்க் தீர்மானம் பண்ணுறது தான். ஒரு பேங்க்கால் அங்கீகரிக்க முடியாமல் பேங்க் உங்களை வந்து அவாய்ட் பண்ண முடிய சூழ்நிலையில் நாங்கள் ஃபினான்ஸில் உங்களுக்கு மூவ் பண்ணி தருவோம் சார். பர்சனல் லோன் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஹோம் லோன் ஒரு இன்ட்ரெஸ்ட், செக்யூர்ட் லோன் இன்ட்ரெஸ்ட், அன்செக்யூர்ட் லோன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வேரி ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், மக்களும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றதை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லோனை ப்ரொவைட் பண்ணுவோம் சார். ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, கடன் வசதி என்ன, அது எப்படிலாம் அவைல் பண்ணுறாங்க அப்படின்றதையும், கடன் வாங்கலாமா கூடாதா, கடன் எத்தனை விதமான வெரைட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்னும் நம்மளுடைய சந்தேகம், நேரோட சந்தேகம் எல்லாம் சேர்த்து மறுபடியும் அந்த ஃபினான்ஸ் சம்மந்தமாக, அந்த கடன் சம்மந்தமாக இன்னும் தெளிவான பல்வேறு அந்த கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார். இப்போது நீங்கள் கடன் வசதி, அதாவது நம்ம எமரால்டு நிறுவனம் போன எபிசோடில் நீங்கள் சொன்னீங்க, உங்கள் விஷயத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு டிஎஸ்சிஎன், அதாவது டைரக்ட் சேல்ஸ் ஏஜென்சியோ இல்லை வந்து டிபிஏ தேர்ட் பார்ட்டியோ அவங்கக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்களோட சர்வீஸ் சார்ஜ் எப்படி பண்ணுறீங்க சார்? சார், இப்போ டிஎஸ்ன்றது வந்து நான் போன இதில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து தேவைகள் அறிஞ்சு நாங்கள் உங்களுக்கு அந்த ஃபண்டரை சோர்ஸ் பண்ணி தரோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரையும் அது பேங்க் தீர்மானம் பண்ணுறது தான். இப்போ உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேங்க்கால் அங்கீகரிக்க முடியாமல் பேங்க் உங்களை வந்து அவாய்ட் பண்ண முடிய சூழ்நிலையில் நாங்கள் ஃபினான்ஸில் உங்களுக்கு மூவ் பண்ணி தருவோம் சார். ஃபினான்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ராப்ளம், உங்களோட இன்டென்ஷன்ஸ் சால்வ் பண்ணி தருவோமே தவிர இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்கெயின் ஆகும் சார். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும், உங்களோட ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் கூட டிஃபர் ஆகும். பர்சனல் லோன் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஹோம் லோன் ஒரு இன்ட்ரெஸ்ட், செக்யூர்ட் லோன் இன்ட்ரெஸ்ட், அன்செக்யூர்ட் லோன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வேரி ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், மக்களும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றதை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லோனை ப்ரொவைட் பண்ணுவோம் சார். சார், மொத்தம் இப்போ கடன் வசதி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம எல்லாருமே வந்து ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லோன் தான் ஞாபகம் வரும். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக அவங்களுக்கு தெரிய தோணாது. ஆனால் கடன் வசதியில் வந்து எத்தனை விதமான லோன்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? சார், லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான லோன்கள் இருக்குது சார். தனிநபர் கடன் இருக்குது, வாகன கடன் இருக்குது, எப்படி சொல்கிறது, எஜுகேஷன் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, மார்கேஜ் லோன் இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் லோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு லைஃப்பில் எல்லாத்துக்கும் லோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைகளை அறிஞ்சு பூர்த்தி பண்ணுறதுக்கு பேங்க்குமே தயாராக இருக்காங்க. பட் அதுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுற தகுதி நம்மளோட இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எல்லா வகையான லோனும் அவைல் பண்ணலாம் சார். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதுக்கான உண்டான கிரிட்டீரியா டாக்குமெண்ட்ஸ் எங்கே அவைலபிள் இருக்க பட்சத்தில் எல்லா லோனையும் என்னால் அவைல் பண்ண முடியும் சார். இப்போ நான் கார் லோன் வாங்கணுன்ற இன்டென்ஷன் தான், காரோட பேசிக் எனக்கு தெரிஞ்சிடும். என்னோட சேலரி பர்சனாக இருந்தால் சேலரி தெரிஞ்சிருக்கும், என்னோட சேலரி என்ன இருக்குது, வருமானம் எவ்வளோ இருக்குது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் லோனை நம்ம பண்ண முடியும் சார். நார்மலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து பேங்கிங் பீப்புளையோ இல்லை வந்து அது மாதிரி வந்து லோன் எடுத்துட்டாங்கனாக்கா அடுத்தது வந்து அவங்கள பார்க்குற பார்வையை வந்து ஒரு எதிரி மாதிரியும், ஆள் வரும்போது பேங்க் ஆள் வரும்போது சில பேர் ஓடிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடக்குது. அது நார்மலாக கேள்விப்பட்டிருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு
பேங்க்னு மட்டும் இல்லை, எல்லா தொழிலும் அது இருக்குது. எல்லா பிஸ்னஸ்லையும் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைகள் பண்ணி கொடுத்தவங்க நம்ம எதிரியாக தான் பார்க்குறோம். அது எதனால அந்த ப்ராசஸ்க்கு நான் டைமோ டியூரேஷனோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த நெருக்கடியை உள்ளானவங்க வந்து உடனே ரிலீஃப் தான் கேட்பாங்க தவிர ப்ராசஸ்க்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அடிபட்டுருச்சுன்னா பிளட் ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு எதிரியாக தான் தெரியும். உடனே ரிலீஃப் ஆகணும், உடனே எதுவுமே அந்த மக்கள் மனநிலை மாறணுமே தவிர இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே பொறுமை கற்று தான் ஆகணும். ஸோ ஒருத்துக்கு ஒரு படிநிலை இருக்க ஒரு 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 ஃபுட்டு நீங்கள் மேக் பண்ணக்கூடாது. அதுக்கான டைம் கொடுத்தா தான் அது உங்களுக்கு வரும் மேக் பண்ணி. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வேணுன்ற பட்சத்தில் மக்கள் மனநிலையுமே கொஞ்சம் மாறணுமேன்றது தான் இதன் மூலம் நான் சொல்கிறேன் சார். நல்ல விஷயம் சார். சார், உங்களோட இந்த எமரால்ட் அசோசியேட்ஸ் நீங்கள் நிறுவனம் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் சந்திச்ச ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? மிகப்பெரிய சவால்னு நான் சொல்கிறது கொரோனாவை தான் சார் சொல்கிறேன். ஏன்னா கொரோனாவில் பாதிக்கப்படாத யாருமே இல்லை. ஸோ சின்ன ஒரு நகர்ப்புற தொழிலாளிலேருந்து குடிசை தொழிலாளிலேருந்து பிஸ்னஸ் மேன் வரையும் பாதிக்கப்பட்டாங்க சார். எல்லாருலையுமே அந்த பணத்தை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரீபேமெண்ட் பண்ண முடியல. இந்த மாரட்டோரியம் 3 மந்த் கொடுத்துருந்தாலுமே அந்த போதலை சார், அந்த டைம் போதலை அவங்களுக்கு. ஸோ அந்த சிக்கலுக்கு நிறைய பேர் ஆளானாங்க. அதில் நாங்களும் ஒன்று சார். ஏன்னா எங்களால் திரும்பி அந்த லோன் கொடுக்க முடியல. ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ண விஷயத்தை சால்வ் பண்ண முடியல. ஸோ ஒருத்தரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை சங்கடங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் சார். இது செக்யூர்ட் ஆகட்டும் அன்செக்யூர்ட் ஆகட்டும் நிறைய பேர் லோனை பே பண்ண முடியல. அவங்களுக்கு கால அவகாசம் வந்து பேங்க்கால கொடுக்க முடிஞ்சாலும் அவங்களால அதை நீட்டிக்க முடியல சார். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் சார். ஓகே சார், இப்போ ஒரு செக்யூர்ட் லோன் அன்செக்யூர்ட் லோன்னாக்கா அது எப்படி எப்படி வகைப்படுத்தி பிரிக்கிறீங்க சார்? சார், இப்போ செக்யூர்ட் லோனுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு உண்டான மதிப்புக்கு நீங்கள் ஒரு பொருளை எனக்கு அடமானமாக தர்றது சார். இப்போ நீங்கள் ஒரு கார் லோன் வாங்குறீங்கன்னா அந்த காரோட முழு அதிகாரத்தை என் மேலே கொடுத்துருவீங்க. ஹைப்போத்திகேஷன் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு அந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கி ஓட்டுவீங்க. ஸோ வீடும் அதே மாதிரி தான். ஹோம் லோன் பண்ணீங்கன்னா ஹோமோட மொத்த இதுவும் வந்து கண்ட்ரோல் எங்களோட இருக்கும். நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது செக்யூர்ட் லோன். நான் ஒரு பொருள் மேலே எனக்கு தேவைகளுக்கு நான் அதுக்கு உண்டான மதிப்பான ஒரு பொருள் தரேன். ஒரு எப்படி சொல்ற நார்மல் ஒரு நகை கடையில் போயிட்டு நீங்கள் நகை அடமானம் வச்சிங்கன்னா இதுக்கு ஒரு நிகரான பணம் கொடுங்க, அதை நான் திரும்பி செலுத்தினதுக்கப்புறம் என் நகையை கொடுங்கன்றது தான் அந்த கான்செப்ட் சார். இதுதான் செக்யூர்ட் லோன் சொல்லுது. அன்செக்யூர்டுன்றது என் தகுதியை பார்த்து கொடுங்க. எனக்கு சேலரி 1 lakh வருதுன்னா எனக்கு பிஎல் தேவைப்படுது, எனக்கு பர்சனலாக நான் கொஞ்சம் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் பர்சனல் லோன், செக்யூர்ட் லோன், கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து அன்செக்யூர்ட் சார். எந்த வித அடிப்படை இல்லாமல் உங்கள் தகுதியை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறது சார். அதுக்கு தகுதின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர், உங்களோட ஒர்க்கிங் பண்ணுற கம்பெனியோட உங்களோட சேலரி, உங்களோட இன்கம் சார்ட், உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோ இதெல்லாம் பார்த்து தான் அந்த அன்செக்யூர்ட் தருவாங்க சார். செக்யூர்டுன்றது அதுக்கு உண்டான நிகரான நீங்கள் ஏதாவது ஒரு கொடுக்கணும் சார் பொருள். ஓகே சார், இப்போ வந்து ஒரு நபர் வந்து வாழ்க்கையில் யாருமே கடன் வாங்காத இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் சொல்கிற அதாவது பாதுகாப்பாக ஒரு லோன் வாங்கி லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சார் கைடன்ஸ் என்ன இருக்கும்? அதாவது திட்டமிடல் தான் சார் நான் சொல்லுவேன். ஒரு ப்ராப்பரான திட்டமிடலோட தான் ஒரு விஷயத்தை அடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களோட கனவாக இருக்க பட்சத்தில் அது வந்து 20 வருஷம் கமிட்மெண்ட்டாகவும் இருக்கும். அது சார் நீங்கள் 20 வருஷத்துக்கு அந்த லோன் வந்து உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணும். ஒரு மாசத்துல நீங்கள் அந்த சொல்லப்பட்ட தேதியில் உங்களோட அமௌண்ட் வந்து இஎம்ஐயாக கட்டி தான் ஆகணும். ஸோ அது வந்து எழுதப்பட்ட விதி, எழுதப்படாத விதின்னு கூட எழுதப்பட்ட விதி. ஸோ அதை நீங்கள் கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். இந்த ஜேர்னிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் திட்டமிடல், சரியான திட்டமிடல் இருக்கணும். இந்த அமௌண்ட் உங்களோட இன்கம்ல எந்த விதமான பங்களிக்குதுன்னு பார்க்கணும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 1.5 லட்சம் வந்து உங்களுக்கு இன்கம்மாக வருது, சோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 40,000 வரையும் நீங்கள் வாங்குறதுக்கு முழு தகுதி உங்களுக்கு இருக்குது சார். ஆனால் நீங்கள் 1 lakhக்கு வாங்கணும் போது நீங்கள் யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா இந்த தேவைகளும் இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமான்றது நீங்கள் திட்டமிடணும் சார். நீங்கள் உங்களை சார்ந்தவங்க, உங்கள் நலன் விரும்பிகளோட நீங்கள் ஆலோசிச்சு தான் இறங்கணும் இந்த விஷயத்தை. அந்த தெளிவு உங்களுக்குள்ளே இருக்க பட்சத்தில் நாங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன ரிஸ்க் வேணால் எடுத்து வாங்கி தரோம் சார். ஸோ திட்டமிடல்ன்றது தான் இங்கே அத்தியாவசியம் சார். நீங்கள் திட்டமிடுங்க. இந்த வீடை இன்னைக்கு நான் வாங்கினேன், இதை வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இதோட மதிப்பு ஏறும், அன்னைக்கு நான் இவ்வளோ பணம் கட்டியிருக்கணுன்றத கமிட்மெண்ட்டை நீங்கள் முடிச்சாதான் உங்களுக்கு நீங்களும் சேஃபு, நாங்களும் சேஃப் சார். நல்ல விஷயம் சார். சார், இது வரைக்கும் நம்மளுடைய எமரால்ட் அசோசியேட் சார்பாக வந்து எவ்வளோ ஹையஸ்ட்டாக எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ லோயஸ்ட்டாக எவ்வளோ லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க சார்? அது தேவைகள் அறிஞ்சு சொல்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு நான் 50,000 கூட ஸ்டார்ட் பண்ணலாம் சார். லோன் ப்ராடக்ட் இருக்குது, 50 crore வரை கூட இருக்குது. பட் இவங்களை எங்ககிட்ட வர கிளைண்ட்டோட தகுதியும் நேரம், அவங்கள எவ்வளோ நேரம் இருக்குது கொடுக்க நேரம் இருக்குது, அவங்கள என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான சர்வீஸ் அக்செப்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுதான் சார் அவங்க லோன் நிர்ணயம் பண்ண முடியும். ஒருத்தருக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்கும், எல்லாமே இருக்கும், டைம் இருக்காது. நாளைக்கே வேணுன்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செக்மெண்ட் கொண்டு போக முடியாது. ஸோ எல்லாமே இருந்து திட்டமிட்டு பிளானாக வரவங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் சார்.
ஓகே, சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஆம்புலன்ஸ் கூட சொல்லலாம். அதான் சார், இப்படி பார்த்தோன்னா நான் இது ஒரு மருத்துவம். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் போறீங்க, ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணும்போது அவர் உங்களுக்கு உடனே ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு நோயை குணப்படுத்த மாட்டார். இது என்ன, இதோட தீவிரம் என்னன்னு தெரிஞ்சு அவருக்கு உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. இந்த மருந்தை நீங்க இந்த குவான்டிட்டியில நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு எடுத்தீங்க சரியாகும்னு சொல்லிட்டு அவர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. அந்த இடத்துல அவர் இருக்காரு இல்லையா? ஸோ நீங்க எதை மூலியமா டாக்டர் அனுப்புறீங்கன்னா இஸ் நோன் வெரி, அவர் வந்து ஒரு ஹியூமன் பாடியை பத்தி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்க ஃபினான்ஸை பத்தி நாங்க தெரிஞ்சிருக்கோம். இத்தனை வருஷமா லெகசி வச்சிருக்கோம், நாங்க டிராவல் பண்ணிருக்கோம். எங்களோட அனுபவத்தை படி உங்களுக்கு நாங்க அறிவுரை சொல்றோம் சார். இது பண்ணுங்க, இது கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களை கைட் பண்ணி நாங்க ப்ராப்பரா கொண்டு போறோம் சார். மற்றவங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் இல்லாதனால தான் நிறைய பேர் வந்து தத்தளிக்கிறாங்க சார். நிறைய நெருக்கடிக்கு உள்ளா வருது. ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லை, ஒரு யாரையும் ஏத்துக்கிறது இல்லை. அவசரத்தை தேவைகளை மட்டும் நோக்கி போறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையாது சார். ப்ராப்பரா திட்டமிடுறவங்களுக்கு நாங்க கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம் சார். நல்ல விஷயம் சார். சார் நீங்க ஒரு போன எபிசோட்ல சொல்லியிருக்கீங்க யாரும் கடனே வாங்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு பாதி காலம் வந்து ஃபோன்லேயும் மீதி காலம் லோன்லேயும் தான் கழிக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறாங்க இல்லையா? அவங்களால ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க, சில நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டாங்க, நிறைய அங்கேயும் இங்கேயும் வாங்கிட்டு அல்லோகல்லப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவா இருக்கும்? அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவா இருக்கும்? எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளானவங்க எப்படி அந்த சூழ்நிலையை கையாளுறாங்கன்றதான் நீங்க கேக்குறீங்க சார். நெருக்கடிக்குள்ளாடுறவங்க வந்து அவசரத்துல அந்த முடிவு எடுக்கிறத விட அனுபவத்துல எடுக்கலாம். எல்லாருமே வீட்டில் எல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. இந்த பணம் இந்த நேரத்துக்கு நான் வாங்குறது, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் வாங்குறது, என் லைஃப் லாங் என் கூட வரப்போ அடுத்த 3 வருஷத்துக்கு என் கமிட்மெண்ட்டாக இருக்கப்போ தெரிஞ்சு வாங்கினாங்கன்னா அவங்க பிரச்சனைக்குள்ளாக மாட்டாங்க. இன்னைக்கு எனக்கு சால் ஆகுனா போகணும், இன்னைக்கு அர்ஜென்ட்டுக்கு எனக்கு பணம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில ஏதாவது நாளைக்கு அது மாறிடும், அந்த விஷயம் நடந்துரும்னு நினச்சி வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக நெருக்கடிக்கு உள்ளாவாங்க. நெருக்கடிக்கு உள்ளாகும் போது கூட இருக்கவங்க கூட உதவ மாட்டாங்க சார். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கும்போது நம்ம பிளான் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போனாங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. அதுதான் நான் நேயர்களுக்கு சொல்றது. ப்ராப்பராக திட்டமிட்டு பண்ணுங்க. இது வந்து லோனுன்றது ஒரு ஹார்ட் சார், ஒரு கலை, அவ்வளோதான் சார். இது ஒரு தேவைகள், ஒரு பண தேவை எல்லாருக்குமே இருக்கு சார். பணம் நம்ம குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் பண தேவைகள் இருக்கு. அதை எந்த வகையில் நம்ம சோர்ஸ் பண்ணுறோம், எந்த வகையில் நிர்வாகம் பண்ணுறோன்றதை வச்சு தான் உங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணாலுமே அடுத்த 2 month 3 monthக்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் பாயிண்ட்டை நீங்கள் தேடணும். நீங்கள் தேடாமல் நீங்கள் அதுக்கு என்ன தப்பிக்க பார்த்தீங்கன்னா தோர்த்தோம் சார். ஸோ நீங்கள் திட்டமிடுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அறிவுரையாக எடுத்துக்கங்க, திட்டமிடுங்கள் ப்ராப்பராக. அதாவது இப்போ நீங்கள் நம்மளுடைய எமரால்ட் அசோசியேட்ஸ்க்கும் பேங்க்கில் அவங்களும் சர்வீஸ் பண்ணுறாங்க, நீங்களும் சர்வீஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பர்டிகுலர் சர்வீஸ்னாக்கா இதுதான் எங்களுடைய ஹைலைட்டுன்னு உங்களால் எதாவது சொல்ல முடியுமா? அதாவது நாங்கள் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் அவங்க இடத்துக்கு போகணும் சார். நான் சும்மா உங்களோட சாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து அவங்க இடத்துக்கு போயிட்டு நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சு அவங்களுக்கு வந்து நான் நல்லபடியாக வாங்குறதுக்கு சொல்றேன் சார். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறீங்க சார்? ஆமாம் சார், நீங்கள் கேட்குற நல்ல கொஸ்டின் சார். நாங்கள் ஏன் பேங்க்குக்கு போகணும், உங்ககிட்ட ஏன் வரணும்? நான் டேரெக்டாக பேங்க்குக்கே போவேங்க சார். பட் எங்ககிட்ட வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் சார், கைட்லைன்ஸ் இருக்கும். இப்போ பேங்க்கு கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து உங்கள் தேவைகள், இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வைஸாக தான் உங்களை பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு லோன் கொடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் உங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தேவைப்படுற டாக்குமெண்ட்டை உங்களுக்கு எந்த டைம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் தான் உங்களுக்கு ப்ராப்ளம், மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் சார். நாங்கள் அதை வந்து எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுன்றது கைட்லைன்ஸ் நாங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ அந்த டைம் சேவ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக இந்த லோன்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றது வந்து நாங்கள் சோர்ஸ் பண்ணி பண்ணுவோம். நீங்கள் ஒரு லோனுக்குள்ளே போயிட்டீங்க, ப்ராடக்ட் எல்லாம் அவங்க டாக்குமெண்ட் கேட்கறதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாலும் நாளைக்கு ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது சார். நீங்கள் ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளான பர்சன் ஆவீங்க. பட் ரிஜெக்ட் ஆகக்கூடாது, அது எந்த வகையில் நாங்கள் சால்வ் பண்ணலான்றத சால்விங்கோட பர்சனாக நாங்கள் இருப்போம் சார். இப்போ எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு தேவைப்படுது, ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு நார்மலாக உங்களுக்கு பசி எடுக்கும்போது நார்மலாக உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ஃபேமிலியோட போனோன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படும் இல்லையா? ஒரு கார் பார்க்கிங் தேவைப்படும், உங்கள் ஃபேமிலியை நீங்கள் உட்கார வைக்கணும், ஒரு வெயிட்டர் வந்து உங்களை ஆர்டர் எடுக்கணுன்ற ஒரு ப்ரோட்டோகால் தேவைப்படும். இது நீங்கள் தனி நபராக போனால் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். தேவைப்படும் போது பசிக்கு நீங்கள் ஒரு டீ ஷாப்பில் கூட டீ சாப்பிட்டு உங்கள் பசியை கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃபேமிலியோட போகும்போது உங்களுக்கு அந்த அக்கமடேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி தேவைப்படும். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி தான் நாங்கள் பண்ணுறோம் சார். இந்த சர்வீஸாக நீங்கள் சர்வீஸாக எடுத்துக்கணுமே தவிர நான் வந்து இந்த லோனுக்காக இது வந்து ஒரு மெனக்கெட போகிறது இல்லை. பட் சர்வீஸாக பண்ணி குவாலிட்டியாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் சார் இது. ஓகே சார், அப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் சார். நீங்கள் கஸ்டமர்ஸ் கேட்குற பேங்க்கில் தான் நீங்கள் லோன் எடுத்து கொடுப்பீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக, அதாவது உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற பேங்க்கில் தான் எடுப்பீங்களா? எப்படி? கஸ்டமர்களோட தேவைகளாமல் இருக்குது சார். கஸ்டமர் வந்து இந்த பேங்க்கில் தான் வேணும், இந்த பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் சில சஜஷன் கஸ்டமர் கொடுப்போம். அதை அவங்க ஏற்றுக்கிற பட்சத்தில் அதில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் சார். ஸோ விருப்பம் வந்து டிஃபர் ஆகும் சார். இது இங்கே தான் பண்ணணும், அங்கே பண்ணணும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட் எங்கே மூவ் ஆகுமோன்னு சொல்லி அங்கே நாங்கள் சொல்லுவோம். அது கஸ்டமர் அக்செப்ட் பண்ணால் தாராளமாக நாங்கள் பண்ணி தரோம் சார். ஓகே, அதாவது எமரால்ட் அசோசியேட்ஸோட மைல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
சார் எங்களோட மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பேமெண்ட்ஸ்லாம் முன்னாடி வாங்க மாட்டோம் சார். இப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பயமே என்னென்னா பணம் இப்போ இவங்களாம் இருக்காங்க, ஒரு ஆர்கனைஸ் ஃபார்மாக இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம அப்ரண்டாக பணம் தரணுமா, இந்த டியூரேஷன் வரையும் உங்களுக்கு எதாவது நம்ம பேர் பண்ண வேண்டியதுமான்ற டவுட்ஸ் எல்லாம் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம வந்து யார்கிட்ட பணம்லாம் அப்ரண்ட்லாம் வாங்க போகிறது இல்லை. ஒரு சர்வீஸ் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் மேலே நம்பிக்கையில் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் சார். நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தருவோன்ற அஷூரன்ஸில் நாங்கள் பண்ணும்போது சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சர்வீஸ் சார்ஜஸாக கேட்க போகிறோம் சார். ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் பணமோ எந்த ஹெல்ப் லைனும் உங்களுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம் சார். ஸோ இதுதான் எங்களோட மைல் ஸ்டோன் சார். இன்னொன்று என்னன்னா, உங்களோட எப்படி சொல்றது, மக்களோட மக்களாக நாங்களும் ட்ராவல் பண்ணுறதால நிறைய விஷயங்கள் எங்களாலே புரிஞ்சு நடத்துக்க முடியும். ஸோ பேங்க்கோட ஆஸ்பெக்டில் அவங்க யோசிப்பாங்க, நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் கொண்டு போய் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுப்போம் சார். அதாவது நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ காவல்துறையிலிருந்து வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லோன் வாங்கி தரதா சொல்லி வந்து எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி வந்து அதிக பணம் ஒரு இத்தனை கோடி இத்தனை லட்சம் வாங்குறதுக்காக எங்ககிட்ட வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட காசு வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில தகவல்கள் கேள்விப்பட்டேன். அதுதான் சார். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த விஷயத்துல எனக்குமே மாற்று கருத்து இருக்கு சார். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்க எப்படி சொல்றது, இந்த மாதிரி சில பேர் பண்ற தப்புனால எல்லாருமே பொதுவாக பாதிக்கப்படுது. அது உண்மைதான். இந்த பணம்ன்ற போது இது ரொம்பவே பாதிக்குது. பணம்ன்ற ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும். ஸோ யாருமே வந்து முன்னனுபவம் இல்லாதவங்கிட்ட பணம் கொடுக்க கூடாதுன்றதை தான் நான் அதை சஜெக்ட் பண்ணுவேன் சார். ஒரு விஷயம் பண்றதுக்கு பணம் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு அதை பண்ண முடியுமான்றது தான் முக்கியம். மக்களுக்கு வந்து என்னன்னா, ஆசைகள் அடிப்படையில் போறவங்களை ஏமாத்த தான் சார் செய்யறாங்க. நீங்க ஆசைகள் அடிப்படையில் போதீங்க, தேவைகள் அடிப்படையில் போங்க. இந்த விஷயம் எனக்கு வேணும், இந்த விஷயத்துக்கு நான் உள்ள பயணிக்க போது தேவைகள் அடிப்படையில் டிராவல் பண்றவங்க கிட்ட பணம் தேவைப்படாது சார். உங்க ஆசைகளை தூண்டி விட்டு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பணத்தை பத்தி யோசிப்பாங்க. பட் சாய்ஸ் யுவர்ஸ் சார். நீங்க ஒருத்தர்கிட்ட போகும்போது பணம்ன்ற விஷயம் கேட்டாங்கன்னா நீங்க அவாய்ட் பண்றது சார் பெட்டர். அதுல பணம்ன்ற விஷயத்தை இங்க ஈடுபடக்கூடாது. நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்களா, அது சர்வீஸ் ரிலேட்டட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ் பண்ணி வரும். பட் முன்கூட்டியே வாங்குறவங்க பணம் விஷயத்த நீங்க அவாய்ட் பண்றது நல்லது சார். சரிங்க சார். அப்புறம் இன்னும் கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு சார். அதாவது இப்போ நீங்கள் எமரால்டு அசோசியேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1500 பேருக்கு மேலே எல்லாருக்கும் வந்து வாங்கிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி வந்து இப்போ நான் வந்து உங்களால் ரொம்ப உங்ககிட்ட கடன் வாங்கி நான் ரீபே பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லக்கூடிய நபர்கள்? நிச்சயமா சார், நிறைய பேர் இருக்காங்க சார். நிறைய பேர் இருக்காங்க சார். ஹாப்பி கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. பட் அவங்களால பண்ணவே முடியாது, அவங்க லோனே வாங்கி தர முடியாது. எனக்கு இந்த டைமில் லோன் கிடைக்கணுன்றது, எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கும்போது யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம அந்த ஹெல்ப் லைனாக தான் சார் நாங்கள் இருப்போம். பேங்கர்ஸ் கூட சில விஷயத்துல ப்ரோட்டோகால் பார்த்து அவங்க அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் நாங்கள் எங்கே பண்ண முடியுன்றது எங்களுக்கு நாலேஜை பேஸ் பண்ணி எங்க சால்வ் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. அந்த சூழ்நிலை அவங்க மாறினதுக்கு அப்புறம் அவங்க கம்பேக் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில ஒரு தோண்டு போனவங்களை கூட நான் தூக்கி விட முடியும். ஒரு சாதாரண ஒரு மக்களை கூட நாங்கள் ஒரு நல்ல பிசினஸ் பண்ற பீப்புள் ஆக்க முடியும். பட் அவங்களுக்கு அந்த திறமையும் குவாலிட்டியும் அவங்களுக்குள்ள நாங்கள் எதிர்பார்ப்போம் சார். அந்த திறமை தைரியமா அவங்க இருந்ததுன்னா நாங்கள் தாராளமாக சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஓகே. இப்போ உங்களை மாதிரியே வந்து ஒரு சாதிக்கணும், இது மாதிரி ஒரு எமரால்டு அசோசியேஷன் மாதிரி நானும் ஒரு அசோசியேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள், பேசிக் அறிவுரை என்ன இருக்கும் சார்? இதில் பேஷன் தான் சார். பணம் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, எதுவுமே இல்லைனாலும் சர்வீஸ் வந்து நம்ம குவாலிட்டியாக பண்ணணும் சார். ஒருத்தவங்க வந்து நம்ம தேவைகள், ஒருத்தவங்க நம்ம நம்பி வராங்கன்னா அவங்கள முழுக்க அவங்க தேவைகள் மட்டும் தான் மைண்டில் இருக்குமே தவிர நம்மளை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுமே ஒரு இந்த ட்ராவல் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் தேவைப்படும். அதை பேஸ் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். பணம் சம்பாதிக்கணும் உடனே வந்து நான் இந்த லேயரை பிடிச்சி அடுத்த லேயர் போகணும்னா அதுக்கு இது சூட்ஃபுல்லான ஃபார்ம் கிடையாது சார். ஸோ இதில் நிறைய நெருக்கடி இருக்குது, நிறைய அவமானங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும். இதெல்லாம் தெளிவாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா தாராளமாக இது எப்போவுமே ஓப்பனில் தான் சார் வரும் கேட்டு. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து அதாவது இந்த கார்பரேட் லெண்டிங் பற்றி ஃபஸ்ட் முதல் எபிசோடு பேசணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்க வந்து உங்ககிட்ட கேட்டாலும் நீங்கள் வந்து லோன் அவைல் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை இந்த செக்டாருக்கு மட்டும் தான் நாங்கள் பண்ணணும் சார் அப்படின்னு? சார் தொழில் அடிப்படையில் எல்லாருக்குமே பண்ணலாம். தொழிலே சில வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம இந்த பான் ப்ரோக்கிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஆல்ரெடி அவங்களே பணத்தில் இருக்கும் போது அந்த தொழிலுக்கு நம்ம பண்ண முடியாது. அதை தவிர்த்து மற்ற எல்லா தொழில்களுக்கும் நம்ம பண்ணலாம் சார். இப்போ நிதி நிறுவனங்களே நடத்துகிறவங்க திரும்பி பணம் கேட்பாங்க, அவங்களுக்கு தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே நம்ம பண்ணலாம் சார். ஓகே. இந்த நிதி நிறுவனம் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, பணத்தின் அடிப்படையில் இயங்குற யாரையும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கே பணம் தேவை இருக்குது. ஸோ அவங்கள நம்ம சால்வ் பண்ண முடியாது. இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலையை உயரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளவங்களை சப்போர்ட் பண்ணுறது தான் சார் நம்மளோட கான்செப்ட். ஜொல் லோன்ஸ் தரீங்களா நீங்கள்? இல்லை சார், ஜொல் லோன்ஸ் அதெல்லாம் பண்ணுறது. ஜொல் லோன்ஸ் பண்ணுறது ஜொல்ல வந்து கொலாட்ரலாக கொடுத்தா நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், அது பண்ணுறது கிடையாது.
ஜொல்லுன்றது வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகம் சார், நம்பகத்தன்மை அதிகம். இப்போ அந்த ஜொல் வந்து நான் வச்சுன்னா உங்களுக்கு வந்து அது பாதுகாப்பானதான்றதை விட அது பேங்க் தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சார். நாங்கள் சஜஷன் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு வந்து ஜொல் லோன் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஜொல் வச்சிருக்கீங்க, என்னால் அதுலேருந்து ரிலீஸ் பண்ண முடியல, நான் நெருக்கடியில் இருக்கேன், அதை கட்டணும், எனக்கு மேற்கொண்டு பணம் தேவைப்படுதுன்னா கைட்லைன்ஸ் பண்ணலாமே தவிர ஜொல் லோன்ஸ் டேரெக்டாக இருக்கிற அந்த பாதுகாப்பு அஷூரன்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு அது கமிட்மெண்ட்டை விட எங்களுக்கும் அது கமிட்மெண்ட், நாங்கள் அதை பாதுகாத்து வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது பேங்கர்ஸே அது எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் சஜஷன் வேணால் பேங்க்கில் பண்ணுறோம் சார். ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஒரு பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் உங்ககிட்ட வராரு, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக தேவைப்படுது அப்படின்றாரு. அவங்களுக்கு வந்து டேப் அப் லோன் மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை வந்து அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன வரும்? நிச்சயமாக பண்ணலாம் சார். இப்போ அவருக்கு வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு கடன் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு மதிப்பில் அவரோட தகுதியும் உயர்ந்திருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, அவரோட வருமானங்களும் உயர்ந்திருக்கு, அவரோட பிஸ்னஸ் பண்ணுற குவாலிட்டியும் உயர்ந்திருக்க பட்சத்தில் டாப் அப் தகுதியானவர் தான் சார். அவருக்கு நாங்கள் நிச்சயம் பண்ணி தருவோம். அவர் பிஸ்னஸில் பணம் தேவைப்பட்டுனே இருக்கும்போது அது இது ஒரு போட்டோக்காலாக பண்ணாங்க. டாப் அப் பாசிபிள் தான் சார். ஓகே, டாப் அப் பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய அவங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் என்னவா இருக்கும்? கரெக்டாக ரீபே பண்ணியிருக்காரு அந்த மாதிரி காரியங்களா, இல்லை அவர் எதனா வச்சிருக்காரா, சொத்துக்கு எதனா வச்சிருக்காரான்னு பார்ப்பீங்க, எப்படி பார்ப்பீங்க சார்? டாப் அப்னு பார்க்கும்போது அவரோட இதுவரையும் அவர் எப்படி அந்த பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு தான் மேஜர் ரோல் சார். அவர் இப்போ ஒரு லோன் வாங்கியிருக்காருன்னா அது எப்படி சரிவர கட்டியிருக்காரு, முறையாக அவர் வந்து ரீபேமெண்ட் பண்ணுற பட்சத்தில் அவர் தாராளமாக அவர் எலிஜிபிள் ஆகிடுவார். ஸோ டாப் அப் மேற்கொண்டு கேட்குற அமௌண்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சப்போர்ட் வருதா ப்ளஸ் அவரோட இன்கம் சப்போர்ட் வருதான்றதை பேஸ் பண்ணி தான் அவர் எவ்வளோ அமௌண்ட்ன்றது நிர்ணயம் பண்ண முடியாது சார். பட் கிளியராக கட்டுற எல்லாருமே டாப் அப் எலிஜிபிள் தான் சார். ஓகே சார், இப்போ நார்மலாக வந்து பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா லோன் எடுக்கும்போது சார்ஜஸ் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, மறைமுகமாக போட்டிருப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எமரால்டு அசோசியேட்ஸில் வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட லோன் அவைல் கேட்டு வந்தீங்கன்னாக்கா யாரும் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஹிடன் சார்ஜஸ் எதனா இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரி எந்த சார்ஜஸும் இல்லை. நீங்கள் லோனுக்குள்ளே வந்து முடிகிற வரையும் நாங்கள் எந்த சார்ஜஸும் பே பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு சார்ஜஸ்ன்னு அந்த பேர்டன் உங்களுக்கு வேண்டாம் சார். இது ஃப்ரீ சர்வீஸ் தான். நீங்கள் எங்ககிட்ட வந்து நாங்களும் உங்களை அக்செப்ட் பண்ணோம், நீங்களும் எங்களை அக்செப்ட் பண்ணுற டேர்ம்ஸ் ஓகேனா டீல் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம் சார். நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் சர்வீஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த சர்வீஸ் சார்ஜஸ் பே பண்ண போகிறீங்க. ஹிடன் சார்ஜஸ் எதுவும் இல்லை, இன்ஸ்டன்ட் சார்ஜஸ் இல்லை. ஓகே, மினிமமாக ஸ்டார்ட் வித் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கலாம் சார்? மேக்ஸிமம் எங்களுக்கு 2% தான் சார். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது எவ்வளோ சால்வ் பண்ணால் 2% தான். பட் நல்ல குவாலிட்டியாக நல்ல கஸ்டமர் இவங்க நம்ம கூட இவங்க ட்ராவல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பேசும்போது நிறைய புரிந்துணர்வு வர பட்சத்தில் நான் அதுக்கு பார்கெயின் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எங்களோட அடிப்படை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் தகுதியான ஆட்களை தான் நாங்களும் தேடுறோம். ஸோ அதாவது பேங்க்கை கொடுக்கறது மூலிமா தான் நாங்கள் எங்களை நிலைப்படுத்த முடியும். எமரால்டோட சாராம்சமே அதுதான். நாங்கள் இந்த மார்க்கெட்டில் நிலையாக இருக்கணும்னா எங்களுக்குள்ள இருக்க கஸ்டமர் குவாலிட்டியாக பேங்க்கு சோர்ஸ் பண்ணி கொடுத்தா தான் இது ஒரு ஸ்தாபனமாக ஆகுமே தவிர நானும் எல்லாத்தையும் நான் அவசரப்பட முடியாது. ஸோ அது நிலைத்தன்மைக்கு எனக்கு இதுதான் தேவை சார். ஓகே, இது அதாவது உங்களுக்கு இருக்கிற கஸ்டமர் வந்து ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர் தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ரீட்டைன் ஆகிட்டு இருக்காங்களா, இல்லை புது கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வர ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி சார்? சார் ஆல்ரெடி இருக்க கஸ்டமருக்கு வேற விதையில தேவைப்படும். இல்லை, இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்குறேன்னாக்கா பேங்க்லேருந்து அடிக்கடி ஃபோன் கால் வந்த மாதிரி எனக்கு டெலிகால சார் நாங்கள் லோன் தரேன் சார்னு சொல்லிட்டு வந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க்லேருந்து, HDFC பேங்க்லேருந்து பர்சனல் லோன் அந்த மாதிரி நீங்கள் போய் பொதுமக்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா, இல்லை வந்து இங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க நான் இவங்ககிட்ட வந்து ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறன்றவங்க அது மாதிரி இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இல்லை சார், இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு லோன் வாங்கிட்டீங்கன்னா பேங்கர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க சார். நாங்கள் உங்களை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் ரெஃபரன்ஸ் வரும் சார். இப்போ நான் உங்களுக்கு சர்வீஸ் கரெக்டாக பண்ணி தந்தேன்னா நீங்கள் உங்களோட நட்பு வட்டாரத்தில் என் ஃப்ரெண்ட் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ ரெஃபரன்ஸ் தான் எங்களோட மேஜர் பலமே சார். இப்போ நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்ததுனால எங்கள் சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால நீங்கள் 4 பேர் ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு ஈஸி டு ஆக்சஸாக இருக்குது, என் டைம் சேவ் ஆச்சு, எனக்கு நிறைய அக்கமடேஷன் கிடச்சிதுன்ற பட்சத்தில் நல்லா அவங்க எனக்கு என் சைட்லேருந்து யோசிச்சு பண்ணி கொடுத்தாங்கன்ற போது சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கும்போது நீங்கள் ரெஃபரன்ஸ் தான் சார் மேஜர் ரோல் எங்களுக்கு. நாங்கள் திரும்பி வந்து பேங்கர்ஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறம் பேங்கர்ஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நான் சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும், இந்த கார் வாங்குங்கன்னு நான் ஐடென்டி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வர போகிறது இல்லை. பட் அந்த சர்வீஸ்ன்னு தேவைப்படும்போது நீங்கள் தாராளமாக வருவீங்க சார். இப்போ சலூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை விதமான சலூன் இருக்குது. பட் டோனியன்கா இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஸ்டைலிஸ்டெல்லாம் நீங்கள் தேர்றதுக்கு காரணமே அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி தான். அவங்க உங்களை கவனிக்கிற விதத்தில் தான் நீங்கள் அங்கே போவீங்க. பட் தேவைகள் முடிவெட்டுறது தான். பட் அதுக்கான சர்வீஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அந்த சர்வீஸாக தான் நம்ம இருக்கோம் சார். அதுக்கு தான் நாங்கள் இங்கே நிர்வாகமாகவே இருக்கோம் சார். இன்னைக்கு வந்து பொதுவாகவே வந்து இந்த கடன் வசதி லோன் பற்றினா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கணும் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாலே, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லேவிஷாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி கிரெடிட் கார்டு வாங்குறாங்க. அப்புறம் வந்து
என்னென்னலாம் ஃபெசிலிட்டி, அது எதெல்லாம் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு கடன் வாங்கி போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அப்புறம் அந்த கடன் வாங்கி அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது, இப்படி போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு சமூகம் வந்து கடன் வாங்குறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா? சார், கடன்றதை நான் ஆரோக்கியமாக தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் இப்போ சொல்ல வருது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு யங்ஸ்டர் இருக்கான், ஒரு காலேஜ் லைஃப்லேருந்து பாஸ் அவுட் ஆகிறான், ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கு அவனுக்கு ஒரு தேவைகளுக்காக ஒரு பைக் வாங்குறான். அதை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு பணத்துக்கு வந்து ஒரு லோனாக வாங்கணும். ஸோ அதை கட்டுறதுக்கு அதுக்கே வந்து அவனுக்கு ஒரு 36 மந்த் டீல் பண்ணுவான். அந்த 36 மந்த்துக்குள்ளே ஃபோன் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹயர் பண்ணிடுறான். அவனோட வாழ்க்கை முறையில் ஒரு கல்யாணம் வரையும் வர்றதுக்குள்ளே அவன் இவ்வளோ லோன்ஸை சந்திச்சிருவான். ஸோ லோன்னாலே அவனுக்கு எதிரி ஆகிடும், ஒரு கமிட்மெண்ட் ஆகிடும். ஸோ ஒரு விஷயத்தை அவன் பழக்கப்படுத்திட்டதுக்கப்புறம் அவன் 28-30 தான் வந்து ஒரு வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, நான் வாழ்க்கையில் என்ன வாங்க போகிறேன், நான் யாருன்றது அந்தஸ்தை தீர்மானிக்கிற வயசில் அதுக்குள்ளே அவனுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் ஏறிடும். ஸோ அவன் இதை பழக்கப்பட்டதுனால அவன் அந்த பொருளாதாரத்தை அந்த தேவை நோக்கி தான் ஓடுவானே தவிர அந்தஸ்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு மைண்டில் இன்டென்ஷன் வராது. பட் அவன் நெகட்டிவ் இம்பாக்டை தான் கிரியேட் பண்ண முடியும் அவன் அந்த மாதிரி சமூகத்தை. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எது தேவையறிஞ்சு பண்ணுறவங்களுக்கு அது ரீபேமெண்ட்டும் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் அதுக்கப்புறம் 28 வயசு வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது பிஸ்னஸ் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு பேங்க் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டைமுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் நெகட்டிவ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஆப்பில் லோன் எடுக்கிறது, சரிவர கட்டாதது. நீங்கள் எங்கள் லோன் எடுக்கிறது தப்பு கிடையாது, அதை கட்டாமல் நிர்வகிக்காமல் விட்டுட்டு அது என்ன பாதிக்க போகிறதுல நினச்சிட்டிங்கன்னா அது ஃபியூச்சரை பாதிக்கும் சார். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து பேங்க்கின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வேண்டாத ஒரு இதுவாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு பேங்க் மேலே ஒரு முரண்பாடான கருத்துக்கள் தான் இருக்கும். நீங்கள் சரிவர பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேங்க்குமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே. ஸோ நீங்கள் சின்ன வயசில் அதை கற்றுக்கணும் தான் நான் சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக அழகாக தெளிவாக விளக்கமும் கொடுத்துருக்காரு கடனுதவி நிபுணர் திரு கணேஷ் அவர்கள். அவருக்கு ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குழுவின் சார்பாகவும் நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்திருக்கோம். ரொம்ப நன்றி சார், உங்களை பார்த்து சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் ஒரு காலங்கள் நல்லபடியான மாதிரி நினைக்கிறேன். எங்கள் நிறுவனத்தோட இப்போ இவ்வளோ நேரம் பேசுறதோட முக்கிய சாராம்சமே எங்கள் நிறுவனத்தோட நீங்கள் பயன்படுற வகையில் நாங்கள் எதுவாக இருக்கோன்றதை சொல்ல வரதான் இந்த அடிப்படை நோக்கமே. ஸோ நீங்கள் தேவைகள் இருக்கும் போது தாராளமாக எங்களை நீங்கள் அணுகலாம். எங்களோட ஆஃபீஸ் என்றைக்குமே திறந்துருக்கோம். நீங்கள் எமரால்டோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் உதவி பெறதை தவிர்த்து உங்கள் லைஃபுக்கான மொத்த சொல்யூஷனாகவே நாங்கள் இருப்போம். இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். உங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சமையல் விஷயத்தில் அந்த ஒரு உங்களுக்கு கேட்ரிங் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த மாதிரி ஒரு லோன் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சொல்யூஷன் முக்கியம். ஸோ அந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணித்தரோம், வித் குவாலிட்டியாக பண்ணித்தரோம். நீங்கள் தாராளமாக அணுகலாம். அண்ணா நகரில் நாங்கள் என்றைக்குமே ரெடியாக இருப்போம். தேங்க்யூ.